2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணியில் தற்போது திமுக முந்தியிருப்பதான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். கனிமொழி தலைமையிலான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது. கனிமொழி தலைமையிலான குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், கனிமொழி தலைமையிலான 12 பேர் அடங்கிய குழு தற்போது தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. என்னென்ன விவரங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு? வணக்கம். திமுகவுடைய 2026 தேர்தல் தயாரிப்பு குழுவினுடைய அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய அந்த முதல் கூட்டம் தற்போது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. 3 முனைவர் பட்டம் பெற்றவர்கள், ஒரு பேராசிரியர், ஒரு மருத்துவர், ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, ஒரு தொழில் முனைவோர் என தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரால் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர்கள் PTR தியாகராஜன், கோவி செழியன் மற்றும் TRP ராஜா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் இந்த குழுவினுடைய தலைமையாக கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் தமிழரசி உள்ளிட்ட 2 பேர் இந்த குழுவில் முக்கியமாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் அனைத்து மண்டலங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என அனைத்து மண்டலத்தினுடைய முக்கியமான நபர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கார்த்திகேய சிவசேனாதிபதி மற்றும் MM அப்துல்லா, டாக்டர் எழிலன் உள்ளிட்ட அடுத்தடுத்த அரசியல் தலைமுறை திமுகவுடைய அரசியல் தலைமுறையும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். TKS இளங்கோவன், கான்சியஸ் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோரும் மூத்த நிர்வாகிகளும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல முன்னாள் IAS அதிகாரி சந்தானம் அவர் மட்டுமல்லாமல் சுரேஷ் சம்பந்தம் தொடர்ச்சியாக தமிழகத்தின் மிக முக்கியமான தொழிலதிபராக இருக்கக்கூடிய சுரேஷ் சம்பந்தம் அவர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக தலைமையில், அதாவது திமுக தலைமையில் கனிமொழி அவர்களுடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து ஒரு தேர்தல் தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தற்போதும் கனிமொழி அவர்களுடைய தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டு இந்த அறிவாலயத்தில் பல்வேறு பிரச்சனைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக்.